வாலிபர் ஓய்நாள் பள்ளி பாடத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோன் அதோடைய 2வது காலாண்டுடைய முதல் பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கம் அண்ட் சி அப்படிங்கிற தலைப்பிலிருந்து நம்ம பார்க்குறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய ஜெபத்தோடு உள்ளே கடந்து போவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த நல்ல ஒரு நாளில் கூட தகப்பனே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த பாடத்தை ஆண்டவரே படிப்பதற்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் தகப்பனே எங்களை ஆண்டவரே வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே படிக்கிற இந்த ஒவ்வொரு ஆண்டவரே பாடங்களையும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தகப்பனே பிரயோஜனமாக நீங்கள் ஆண்டவரே நடத்தி கொடுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்றைய பாடங்களில் கூட தகப்பனே நாங்கள் படிக்கிற பொழுது ஆவியார் நீங்கள் ஆண்டவரே துணை நிலுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இதை எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே உபயோகிக்க நீங்கள் கிருபை போகிறீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்களே ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பேசுகிற அடியேனும் நீங்களே ஆண்டவரை பொருட்படுத்திக்கொள்ளுங்க தகப்பனே. நீங்களே தகப்பனே இந்த பாடம் முடியும் வரை ஆவியானவர் நீங்களே கூட இருந்து அசைவாடுங்க தகப்பனே. நீங்களே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கம் அண்ட் சி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வாரத்துடைய கார்னர் ஸ்டோனுடைய முதல் லெசன் நம்ம பார்க்குறோம். மனப்பாட வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 4வது அதிகாரம் 28 to 30. யோவான் 4வது அதிகாரம் 28 to 30. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த மனப்பாட வசனத்திலேருந்தே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய பாடங்கள் நம்ம எந்த அதிகாரத்திலேருந்து பார்க்குறோன்னா யோவான் 4வது அதிகாரம் 1லிருந்து 42 வசனங்கள் முடியதான் இன்றைக்குள்ள நம்மளுடைய பாடத்துக்கு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறாரு. அப்போ கலிலேயாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சமாரியா தேசத்து வழியாக தான் போகிறாரு. அப்போ அந்த சமாரியா தேசத்து வழி தான் போக வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த சமாரியா தேசத்து வழி போகும்போது பார்த்தீங்கன்னா சீகார் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் வராங்க. அது சமாரியா தேசத்தில் தான் இருக்குது அந்த சீகாருங்கிற ஊர். அப்படி இந்த சீகாருங்கிற ஊர் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வெயிலில் நடந்து போனது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் இளைப்பாடுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு இடத்துல உட்கார்றாரு. அவர் உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணறு யாருடைய கிணறுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த கிணறு தான் அந்த கிணறு. அந்த கிணறு பக்கத்தில் தான் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி இளைப்பாடுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாருன்னா அங்கே உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஊருக்குள்ளே போயிடுறாங்க. ஊருக்குள்ளே எதுக்கு வேண்டி போகிறாங்கன்னா அந்த உணவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க ஊருக்குள்ளே போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து தனியாக தான் இருக்கிறாரு. அவர் அப்போ அந்த கிணத்தண்ணியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கிணத்துக்கு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வராங்க. தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. எதுக்குன்னா தண்ணி கொண்டு போகிறதுக்கு வேண்டி குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. பார்த்து எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா பொதுவாகவே யூதர்கள் சமாரியர்களோட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர்கள் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சமாரியர்கிட்ட ரொம்பவே அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு யூதராக இருக்கும்போது நம்மக்கிட்ட இவர் தண்ணி கேட்குறாரே அப்படிங்கிறத அவர்கிட்டே அவங்க கேட்டாங்க. நீங்கள் யூதராக இருக்கையில் ஒரு சமாரியர்கிட்ட நீங்கள் எப்படி தாகத்துக்கு தான் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெண்மணியை ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. யூதர்கள் பொதுவாகவே சமாரியர்கள் கூட பெரிய அளவில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு யூதராக எங்கிட்ட தண்ணி கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, உனக்கு தேவனுடைய ஈவையும் உங்கிட்ட கேட்குறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா
கண்டிப்பாக வந்துட்டு நீ இப்படி கேட்டிருக்க மாட்ட. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து ஒரு பிரதியுத்தரம் சொல்கிறாரு. அப்போ அந்த பெண்மணிக்கு வந்துட்டு அப்பயும் வந்துட்டு புரியலை. அப்போ அந்த ஸ்திரீ வந்துட்டு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசுகிறத இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாம்சீகமாக தான் வந்துட்டு அவங்க அவருடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவர்கிட்ட தான் வந்துட்டு கையில் பாத்திரம் கூட இல்லையே, மொண்டு கொள்றதுக்கு பாத்திரம் கூட இல்லையே, எப்படி வந்துட்டு இவர் ஜீவ தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது, உங்ககிட்ட வந்துட்டு பாத்திரமும் இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஜீவ தண்ணீர் கொடுப்பீங்க அப்படின்னு வந்துட்டு இப்போயும் அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாம்சீகமாக தான் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அதே மாதிரி அந்த பெண்மணி இன்னொன்று வந்து கேட்குறாங்க. இது வந்துட்டு யாக்கோபினுடைய கிணறு, அவருடைய சந்ததிகள், அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு தண்ணீரை வந்துட்டு பருகி இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய யாக்கோபோடையுமே நீங்கள் வந்து பெரியவரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பெண்மணி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து வந்துட்டு கேட்குறாங்க. இயேசு அவளுக்கு வந்துட்டு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டு குடிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும், அவங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாகம் எடுத்துரும். ஆனால் நான் எங்கிட்ட வந்துட்டு வரவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஜீவ தண்ணீருங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நித்திய கால நீரூற்றாய் வந்து அது இருக்கும். அவங்களுக்கு வந்து இது இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலையுமே அது வந்துட்டு அவங்களுக்கு நித்தியமாக அந்த தண்ணீர் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. அப்பயுமே அந்த பெண்மணிக்கு வந்து என்ன பண்ணலைன்னா அது வந்துட்டு புரியலை. அப்போயும் அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, மாம்சீகமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. மாம்சீகமாக இருந்துட்டு அந்த பெண்மணி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாங்க, அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து எனக்கு கொடுங்க, எனக்கு வந்து டெய்லி இங்கே வர்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு டைம் குடித்தாலே எனக்கு என்ன பண்ணும், தாகம் எடுக்காது இல்லை, தாகம் எடுக்கல நான் இங்கே வந்துட்டு வர வேண்டியது இல்லை, குடத்தை எடுத்துகிட்டு அடிக்கடி நான் வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா மாம்சீகமாக தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, சரி நீ வந்துட்டு உன்னுடைய புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு புருஷர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், உனக்கு இதுக்கு முன்னாடி 5 புருஷர்கள் வந்து இருந்திருந்தாங்க, இப்போ வந்துட்டு இருக்கிறவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 5 பேர் வந்துட்டு உனக்கு வந்து புருஷராக வந்துட்டு இருந்தாங்க, அதனால வந்துட்டு உனக்கு வந்துட்டு யார் புருஷர் அப்படிங்கிறத வந்து நீ வந்துட்டு கரெக்டாக தான், புருஷர் இல்லைன்னு நீ வந்து சரியாக தான் சொல்லியிருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த பெண்மணிக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அடுத்து அந்த பெண்மணி வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தீர்க்கதரிசிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டார்ல, இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிட்டாரு. அதனால வந்து இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவர் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அப்படிங்கிறது வந்து அந்த பெண்மணி புரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தீர்க்கதரிசிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வியில் அடுத்து வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள்லாம் வந்துட்டு ஆலயத்தில் தான், அதுவும் வந்து எருசலேம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருந்த ஆலயத்தில் தான் போயிட்டு தொழுகை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு முறைமையாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க, யூதர்கள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த பெண்மணி வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கங்கும்போது அவரும் ஒரு யூதர் தானே, அதனால் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எருசலேமில் போய் தான் வந்துட்டு கடவுளை வந்துட்டு வழிபடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்களே, ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முற்பதாக்கள் எல்லாம் இந்த மலைகளில் தானே வந்துட்டு கடவுளை வந்துட்டு வணங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் வந்துட்டு பிதாவை வந்து வணங்கக்கூடிய காலம் வந்து கட்டாயமாக வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு நடக்க போகிற விஷயங்களை வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவை வந்துட்டு ஆவியோடையும் உண்மையோடையும் வந்துட்டு வணங்கணும், அப்படி வணங்குற இடத்துல தான் வந்துட்டு பிதா வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் ஊருக்குள்ளே போனாங்கல்ல,
போஜனங்களை தயார் செய்வதற்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ண போனாங்கள்ல சீடர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வந்துட்டு வராங்க. அவங்க திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணிக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு யாருமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்கல. கேட்கல. அந்த பெண்மணி என்ன பண்ணுறா, இதெல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவருடைய அந்த குடத்தை வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணுறா, ஊருக்குள்ளே போகிறா. ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுறா, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு மனுஷரை வந்துட்டு பார்த்தேன். அவர் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே சொல்கிறாரு. அவர் தான் வந்து மேசியாவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா, அங்கே வந்து அவங்க என்ன பேசுனாங்க, அவங்க என்ன வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வந்து பேசுனாங்க, அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை அப்படியே போய் ஊருக்குள்ளே வந்துட்டு அப்படியே அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவர் ஒரு வேளை வந்து இவர் தான் மேசியாவாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த ஊரில் இருந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்துட்டு உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணோடனே அவங்களில் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு வேண்டுறாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாளாவது இங்கே தங்கி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா 2 நாள் வந்து தங்கி என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறாரு. அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 நாளுக்கு அப்புறம் அவர் அந்த ஊரை விட்டு வந்து கிளம்புறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சுவிசேஷத்தை வந்து அறிஞ்சுக்கிட்டோம், இருந்தாலும் நீ சொன்னதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை வந்துட்டு நம்பலை. நீ சொன்னதுனால நாங்கள் போய் பார்த்தோம், ஆனால் அவருடைய உபதேசத்தினால தான் வந்து நாங்கள் அவரை வந்து அறிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு இதிலிருந்து என்ன நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த சமாரியா பெண்மணி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ முதல் முறை பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அவங்க மாம்சீகமாக தான் பேசுகிறாங்க, மாம்சீகமாக தான் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ உணர்றாங்க. உணர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடி என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு பெண்மணினால் என்ன பண்ணுது, அந்த ஒட்டுமொத்த ஊர்லேயும் அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அறிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்மளும் வந்துட்டு எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு உணர்ந்தவங்களா இருக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நம்ம வந்து அறியாமலே இருக்கிறோமா? அப்படி அறிஞ்சிருந்தால் அந்த பெண்மணி மாதிரி நம்ம போயிட்டு வந்துட்டு யாருக்காவது சொல்கிறோமா? இதில் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த சமாரியா பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெரிய அளவில் வந்துட்டு அவளுக்கு படிப்பறிவெல்லாம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ உணர்றா, அவருக்கு சொல்கிறத வந்து கேட்குறா. கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா ஊருக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறா, இந்த மாதிரி வந்து அவளுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறா. நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம என்ன உணர்ந்திருக்கிறோமோ அதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லணும். அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சொல்கிறா. நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம உணர்ந்த தேவனை வந்துட்டு நீங்களும் உணருங்க, நீங்களும் போய் அவரை பாருங்க அப்படிங்கிறத வந்து நம்மளும் வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு சொல்லணும். அந்த ஒரு சமாரியா பெண்மணினால் அந்த ஒரு சமாரியா பெண்மணினால் பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் வந்துட்டு ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. இதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 1000 லட்சமாக வந்துட்டு பலனடையும். அதனால் நம்மளும் வந்துட்டு அந்த சமாரியா பெண்மணி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதை, நம்ம உணர்ந்ததை, இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு என்ன தெரியுதோ, நம்ம வந்து நம்ம உணர்வில் என்ன உணர்ந்துருக்கிறோமோ அதை போயிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம வந்துட்டு சொல்லணும். அப்பேற்பட்ட காரியங்களுக்காக வந்துட்டு நம்ம வந்து தினமும் வந்துட்டு ஆண்டவரை வந்து தேடணும். நமக்கு வந்து என்ன நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து அறிவிக்கணும். நம்ம வந்துட்டு கேட்கணும், ஏன் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது நம்மளுடைய உணர்வு ரீதியாக அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத. அந்த ஒரு ஈவுக்காக நம்ம வந்து தயாராகும். இயேசு கிறிஸ்து தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நேசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு பாடத்தை கொடுத்த ஆண்டவரே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இன்றைய பாடத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் தகப்பனே.
ஆண்டவரே, இந்த காரியங்களை தகப்பனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே பிரயோகிக்க அபியாசிக்க நீங்கள் கிருபை போகிறீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் அந்த சமாரியா பெண்மணி மாதிரி தகப்பனே, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை நாங்கள் ஆண்டவரே உங்களுக்குள்ளே நாங்கள் உணர்ந்து கொண்டதை தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே வெளியில் ஆண்டவரே சொல்வதற்கும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நீங்கள் ஆண்டவரே ஆவியானவர் நீங்கள் துணை நிலுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இந்த ஓய்நாள் பள்ளி பாடங்களை தகப்பனே நல்லபடியாக ஆண்டவரை படிப்பதற்கும் நீங்கள் நல்ல ஞானங்களை கொடுத்தீங்க தகப்பனே. கூடிய நன்றிகள் தகப்பனே. இதே மாதிரி தகப்பனே வரக்கூடிய ஆண்டவரை பாடங்களையும் நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. இப்பொழுது நாங்கள் கடந்து போகிறோம் தகப்பனே. கடந்து போகாத நேசக்கரம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக ஆண்டவரே நீங்களே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.